நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானியே போற்றி போற்றி. திகடசக்கரச் செம்முகமைந்துளான் சகடசக்கரத் தாமரை நாயகன், அகடசக்கர விண்மணியாவுரை விகடசக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவில் கோட்டு, ஒரு கோட்டு மழகளிற்ற இரு கோட்டு முதுகளிரா உலவக் காட்டி, பருகோட்ட நரிவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்து பரண்மேற்கொண்டு, குறுகோட்டும் பெடைமணந்த குமரகோட்டத் தடிகள் குலத்தாள் போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கைலாய பரம்பரையிற் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை, பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமசிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. நம பார்வதி பதையே. மகாதேவா. பேரன்புமிக்க சிவநேசச் செல்வர்களே, திருவருளும் குருவருளும் துணை செய்ய தொடர்ந்து திருமுறைகளையும் சாத்திரங்களையும் இங்கே சிந்தித்து வருகின்ற வகையிலே, நான்காம் திருமுறை என்று அப்பர் பெருமானாலே அருளி செய்யப்பட்ட தேவார பதிகத்தை பதிகம் பதிகமாக ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய நாள் 60வது பதிகமாக திருப்பெருவேளூர் என்ற பதிகத்தை பற்றி சில சிந்தனைகளை உங்கள் முன்னாலே சொல்ல இருக்கிறேன். என்னால் கொஞ்சம் சத்தமாக பேச முடியல, கொஞ்சம் உடம்பு தளர்ந்து இருக்கிறது, அதனால் முன்னாலேயே கூட வந்துடலாம். கேட்குதா? சரி. வேளூர் என்று இந்த பதிகத்திலே வருகிறது. திருப்பெருவேளூர் என்று, வேளூர் என்று 3 நமக்கு தெரிந்தாற்போல இருக்கிறது. புள்ளிருக்கு வேளூர் என்பது ஒன்று. பெரும்பாலும் திருமுறையிலே சொல்கிறதோடு அது நின்று போகுது. வழக்கத்திலே வைத்தீஸ்வரன் என்ற நிலையிலே அது வந்துவிட்டது. இன்னொன்று கீழ்வேளூர் என்பது, நாகப்பட்டினம் போகிற வழியிலே அந்த ஊர் வரும். கீவளூர் என்று பேச்சு வழக்கிலே மருவி இருக்கிறது. அது கீழ்வேளூர். இது திருப்பெருவேளூர். வேள் என்ற சொல்லுக்கு முருகன் என்று ஒரு பொருள். முருகன் வழிபட்ட தலம் இது என்று உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். அதனாலே இந்த பாட்டுதோறும் இந்த புள்ளிருக்கு வேளூர், பெருவேளூர் 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 என்று எல்லா பாட்டிலேயும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில அழகான செய்திகளை நமக்கு சொல்லுகிறார். இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கும்பகோணத்துக்கு குடவாசல் வழியாக, கும்பகோணத்திலிருந்து குடவாசல் வழியாக திருவாரூர் போகிற வழியிலே இந்த ஊர் இருக்கிறது என்பது தலக்குறிப்பு. அதாவது இப்போ பெரிய வழக்கத்திலே மணக்கால் ஐயம்பேட்டை என்று வழங்குகிறது என்று புதுசாக குறிப்பிடுகிறார்கள். தேவாரப்பாட்டில் வேளூர் வருகிறது, பெருவேளூர் என்று வருகிறது.
ஊர் மக்கள் வழக்கில் மணக்கால் ஐயம்பேட்டை, மணக்கால் என்ற ஊரில் இறங்கி பக்கத்தில் போகணும். அதனால் மணக்கால் ஐயம்பேட்டை என்று சொல்லுகிறது. அந்த மணக்காலிலிருந்து அவர் 1/2 கிலோமீட்டர் தான் கிட்ட நடந்து போகிற தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பெருவேள் என்பவன் வாழ்ந்த ஊர் பெருவேளூர் என்று ஒரு குறிப்பு வருகிறது. பெருவேள் என்று ஒரு சிற்றரசனுடைய பெயர். அவன் வாழ்ந்த ஊர் என்பதனாலே அதுக்கு பெருவேளூர் என்று பெயர் என்று இது வரலாற்று குறிப்பு. சமய குறிப்பு என்ன? காட்டூர் ஐயம்பேட்டை அப்படின்னு இந்த இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓஹோ, காட்டூர் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் இதில் காட்டூர் ஐயம்பேட்டை, கோயம்புத்தூர். அதில் முருகப்பெருமான் வழிபட்டதனாலே வேளூர், வேள் என்பது முருகன், வேள் என்பது 2 பேரை குறிக்கும், மன்மதனையும் குறிக்கும் முருகனையும் குறிக்கும். இதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக கருவேள் செவ்வேள் என்று சொல்லுகிற வழக்கம். கருவேள் என்றால் மன்மதன், செவ்வேள் என்றால் முருகன். அதில் முருகன் வழிபட்டதினாலே வேளூர் என்று சொல்லப்படுகிறது. இது தூங்கானை மாடக் கோயில் அமைப்புடையது. இந்த ஊருக்கு போயிருக்கிறேன், எனக்கு சரியாக இப்போ நினைவுக்கு வரல. திருத்துறைப்பூண்டி வழியாக போய் கீழ்வேளூர் வழியாக நாகப்பட்டினம் போகிறப்போ இந்த ஊர் வழியில் வந்திருக்கிறது. இப்போ அது மனசில் நிற்கலை, அது எப்படி இருக்குதுன்னு இப்போ தெரியல. தூங்கானை மாடம் கோச்செங்கட் சோழனுடைய திருப்பணி. ஏன்னா தூங்கானை மாடம் என்று சொன்னாலே கோச்செங்கட் சோழன் கட்டியது என்பது ஒரு பொது விதி. யானைக்கும் சிலந்திக்கும் சண்டை வந்ததுனால திருவானைக்காவலில் யானை ஏறாத கோயிலாக கட்ட வேண்டும் என்று கோச்செங்கட் சோழன் அப்படி கட்டினான் என்பது வரலாறு. அதனாலே இது கோச்செங்கட் சோழன் கட்டிய கோயில் ஆகையினாலே தூங்கானை மாடம் என்று இதற்கு பெயர் இந்த கோயில் அமைப்பில் இருக்கிறது. எண்கண், கரவீரம், விளமர் முதலிய தலங்கள் எல்லாம் அருகிலே இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். இதில் இன்னொரு குறிப்பு நம்ம ஜெயசிந்தில்நாத் தான் எழுதியிருக்கிறார். அதை என்ன எழுதியிருக்கிறார்னா, வாயுவுக்கும் ஆதிசேடனுக்கும் நடந்த போட்டியில் வந்து விழுந்த கைலை சிகரங்களில் ஒன்று இது என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அவர் சொல்லியிருந்தார்னா அதில் தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் அவர் ஒவ்வொரு ஊராக போய் நேராக விசாரித்து எழுதினவர். லீவு கிடைக்கிற போதெல்லாம் அந்த லீவு நாளில் அவருக்கு ஒரு ஆசை எப்படி வந்ததுன்னா, இங்கே சுந்தர ஐயர்னு ஒருத்தருக்கு நம்ம முனிசிபாலிட்டியில் மேனேஜராக இருந்தார். அவர் டூர் நடத்துகிற போது 2 நாள் டூரில் ஒரு தடவை போன போது இந்த தலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி, ஒன்றும் தெரியாத தலத்தை நம்ம எப்படி சொல்கிறதுன்ற முதல்ல சொல்லிவிட்டு, சரி நம்ம தலைவரலாறு எழுதுவோம் என்று அப்புறம் போனார். அவர் போன பாதையை தான் இன்றைக்கி அதில் எழுதி வச்சுக்கிது. அது இப்போ எவ்வளோ மாறி போச்சு, அது வேறு. அது 86 87 வெளியிட்டது அந்த நூல். அதனால் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அங்கே 3/4 மைல் நடந்து போகணுன்னு ஒரு தலத்தை எழுதுவார். இப்போ போனால் கோயில்கிட்டவே பஸ் நிற்கும். இப்போ அவ்வளோ மாறி போச்சு. இது கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது பாரு, இப்போ 3 கும்பாபிஷேகம் நடந்திருக்கும் போய், அப்படிலாம் மாறி போய்விட்டது. அப்படி வாயுவுக்கும் ஆதிசேடனுக்கும் என்ன சண்டை நடந்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்லுகிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். யார் பலசாலி என்று போட்டி. வாயு என்பது காற்று, வாயு பகவான் அப்படின்னு சொல்கிற வழக்கம். வீசுகின்ற காற்றிலே மரத்தை கூட வேரோடு பேர்த்து விடுவான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆதிசேடன் என்பவன் 1000 தலைகளை உடையவன். நான் தான் பலசாலி என்று அவன் சொன்னான், இவன் நான் பலசாலின்னு சொன்னான். சொல்கிற போது யாருக்கு எப்படி நிர்ணயிக்கிறது, யார் பலசாலி என்று தீர்மானிக்கிறது என்று தெரியவில்லை. இந்த போட்டிக்கு நடுவராக இருந்த தேவர்கள் என்ன செய்தார்கள், கைலை மலையிலே 1000 சிகரங்கள் இருக்கிறது. அந்த 1000 சிகரங்களையும்
1000 படங்களாலே ஆதிசேடன் அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த சிகரம் இருக்கிறதுனா இதை ஒரு படத்தால் அழுத்திக்கணும். அப்படி 1000 படங்களை அவன் அழுத்தி பிடிக்கணும். வாயுதேவன் தன் பலத்தினாலே அந்த சிகரங்களை பெயர்த்தெடுக்கணும் என்று சொன்னபோது இருவருக்கும் கடும் போர். அதில் 3 இடத்துல ஆதிசேடனுடைய படம் தூக்கிவிட்டது. அதனாலே 3 சிகரங்கள் பெயர்ந்து எங்கெங்கோ போய் விழுந்தது. அப்போது ஆதிசேடனுக்கு பலம் இல்லை, வாயுதேவன் தான் பலமுடையவன் என்று தீர்மானித்தார்கள். அப்படி 3 சிகரங்கள் 3 இடங்களிலே விழுந்தது என்று சொல்லி அது ஒரு வரலாறு இருக்கிறது. அதில் ஒரு சிகரம் இது என்று சொல்லப்படுகிறது. வாயுவுக்கும் ஆதிசேடனுக்கும் நடந்த போட்டியில் விழுந்த கைலை சிகரங்களில் இது ஒன்று எனப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக மோகினி வடிவெடுத்து திருமால் அந்த அவதாரம் நோக்கம் நிறைவேறிய பின் இறைவனை வழிபட்டு ஆண் வடிவம் பெற்ற தலம் என்பர். இதெல்லாம் அந்த கோயிலில் இருக்கிறவங்க ஊரில் இருக்கிறவங்க சொன்ன செய்தி. ஏன்னா அவர் பாட்டும் போயிடுவார், போக முடியாது. அந்த வழியில் ஒன்றும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, நடந்து போக வேண்டியதாக இருக்கும். சொல்லியிருக்கிறார் என்கிட்ட. ஏன்னா அந்த புத்தகம் புறப்பத்திட்டு இருந்து நான் தான் வாட்சை கட்டி சைக்கிள் ஷாப்பில் வச்சுட்டு சைக்கிள் எடுத்துன்னு போகிறான். தெரியாத ஆள் எப்படி கொடுப்பா? வாட்சை கட்டி வச்சுக்கப்பா, நான் வந்துடுறேன், நான் வந்த பிறகு அதை கொடுத்துட்டு சைக்கிளை விட்டு எடுத்து வாங்கி போகிறேன்னு சொல்லி அப்படியெல்லாம் போனவர், நடந்து போனவர். அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள், அங்கே இருக்கிற சிவாச்சாரியார், அந்த ஊரில் இருக்கிற பரம்பரையாக தெய்வ வழிபாடு உள்ளவர்கள், இப்படியெல்லாம் இவர்களை பார்த்து நேராக பார்த்து எழுதின விஷயம். நான் எழுதுனதை பார்த்து அவர் எழுதுந்து, அவர் எழுதுனதை பார்த்து அவர் எழுதுந்து அப்படி இல்லை. அதுதான் நம்ம மடத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சுவாமியார் வந்திருந்தார். அவரால் தான் மடமே நிலை பெற்றது, இல்லைடா மடம் இல்லாமே போயிருக்கும். அவருக்கு முன்னுரை எழுதுகிறார். இந்த நூலை படித்து கொண்டே பயணம் செய்யலாம், பயணம் செய்து கொண்டே படிக்கலாம் அப்படின்னு எழுதுவார். அப்படி ஒரு அருமையான நூல் அதில் அவர் குறிப்பிடுகிறார். அதனால இதில் என்ன சொல்கிறார்? திருமால் மோகினி அவதாரம் கொண்டது எல்லாருக்கும் தெரியும். 2 காரணங்களுக்காக அந்த மோகினி அவதாரம். பஸ்மாசுரனை அழிப்பது ஒன்று, சாஸ்தாவை பிறப்பிப்பது ஒன்று. அதாவது பஸ்மாசுரன் என்று 2 வகையாக சொல்லுவாங்க. பத்மாசுரன் சொல்லுவாங்க, பஸ்மாசுரன் என்று சொல்லுவார்கள். அவன் சிவபெருமானிடத்திலே தவம் செய்து வரம் பெற்றான். என்ன வரம் அப்படின்னா, நான் யார் தலைமையில் போய் கையை வைக்கிறனோ அவன் அழிஞ்சு போயிடணும். என்ன அழகான வரம் பாருங்க. நான் யார் தலைமையில் கை வைக்கிறனோ அவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு. சரி ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு அவரையே தேடிக்கிட்டு போனான். அவன் மேலேயே, சிவபெருமான் மேலேயே கை வைப்போம், அது பறிக்குதா இல்லையான்னு இங்கேயே பார்த்துருவோம் என்று ஓடினான். அவன் என்ன பண்ணான்? பெருமான் ஐவேலங்காய் என்று ஒரு வேலங்காய் வேல மரத்தில் இருக்கிறது, அதுக்குள்ளே போய் ஒளித்து கொண்டான் என்று பாட்டு. அன்று பத்மாசூரனுக்கு அழியா வரத்தை கொடுத்தான், அகப்படாமலே ஓடி ஐவேலங்காயில் ஒளித்தான் அப்படின்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு அது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இப்போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருமாலை நினைத்தார். திருமால் மோகினி வடிவம் கொண்டு வந்தார். இவ்வளோ பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு, அதை விட்டுட்டான். நான் உன்னோட சேரணுன்னா, நீ எவ்வளோ நாளாக தவம் பண்ணி உடம்பெல்லாம் அழுக்கேறி இருக்கிற, நீ போய் எங்கன்னா குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் மற்ற செய்தியை பார்க்கலான்னா. எங்கேயும் தண்ணி கிடைக்கல. இவன் எங்கெல்லாமோ சுற்றிட்டு எங்கேயுமே தண்ணி இல்லையே அப்படின்னா. அப்போ பார்த்தா ஒரு மாட்டு குழம்பு பதிந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குதான். அங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லைன்னு பார்த்துட்டு வந்து சொன்னான். அதை எடுத்து தலைமையில் தேய்ச்சிக்கிட்டு வாடினாலாம். அவன் போனால் அதை எடுத்து தான் தலைமையில் தேய்ச்சான், அவனே எரிஞ்சு போயிட்டான். அதனாலே வந்த நோக்கம் அது நிறைவேறியது. இன்னொரு நோக்கம் சாஸ்தா பிறந்தது, அது உங்களுக்கு தெரியும்.
காஞ்சி புராணத்திலே மாசாத்தன் தெளிப்படலம் என்பதில் இது எழுதி வைத்திருக்கிறது. அதனால் அந்த நோக்கம் நிறைவேறிய பின்னாலே ஆண்வடிவம் பெற்ற தலம் என்று இவ்வளோ செய்தி. ஊர் சின்ன ஊர், யாருக்கும் பெருசாக தெரியாது. அதில் இருக்கிறது அதான் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்பது போல பெரிய வரலாறுகளை உள்ளடக்கிய தலம். அதில் அபிமுகேஸ்வரர் என்றும் அபின்னாம்பிகை என்றும் இறைவன் இறைவி அங்கே இருக்கிறார்கள். அதில் அபிமுகம் என்றால் நேராக பார்க்கிற முகம் என்று அர்த்தம், நேர்முகம். அதோ முகம் என்றால் கீழ்நோக்கு முகம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், கந்தபுராணத்தில் அந்த வரலாறு வருகிறது. பதிக பாடல்கள் அனைத்திலேயும் பெருவேளூர் பேணினானை என்று பாடல் தவறாமல் வரும். அதில் விரும்பி உரைகிறான் இறைவன் என்று அதற்கு பொருள். இப்போ பாடலை பார்க்கலாம். மறையணினாவினானை மரப்பிலர் மனத்துளானை கரையணி கண்டன் தன்னை கனல் எரியாடினானை பிறையணி சடையினானை பெருவேளூர் பேணினானை நரையணி மலர்கள் தூவி நாடொரும் வணங்குவேனே. மறை அணி நாவினான். மறை என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும், வேத ஒலியர், வேதப்பறையர், வேத முழக்கர், வேதத்தை நாயாக கொண்டவர், வேதத்தை உடையாக கொண்டவர், வேதத்தை செருப்படியாக மிதியடியாக கொண்டவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இன்னமும் மறைகள் தேரா இறைவன் என்றும் சொல்லுகிறார்கள். அதனாலே வேதங்கள் பாதங்களை தேடுகின்றன என்று வேடிக்கையாக வாரியார் சொல்லுவார். வேதங்களும் தேடி காணா பாதங்கள் என்று சொல்லுவார். அது மாதிரி அவன் வாயை திறந்தால் வர்றது வேதம். அதனால்தான் கல்லாலின் புடையிருந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் என்று தட்சிணாமூர்த்தி துதியிலே வருகிறது. கல்லாலின் கீழிருந்து அவர்களுக்கு வேதத்தை உரைத்தார். அவன் கேட்ட சந்தேகத்தை சின்முத்திரையிலே காட்டினார். இது என்னடா பொடி கேட்குறாரு ராமன். சின்முத்திரை என்னன்னா போகிறவங்க வர்றவங்களாம் அவர் பொடி கேட்டுங்கிறாராம். அதாவது நமக்கு நேர்முகமாக சிந்திப்பது என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் மறையணி நாவினர் என்று சொன்னால் வாயை திறந்த வேதம், வேதமாகவே சொல்லுகின்றவர். மரப்பிலார் மனத்துடானை என்னை யார் தன்னை மறவாமல் நினைக்கிறார்களோ அவர்களை உள்ளத்திலே இருக்கிறான். நினைப்பார்தம் மனங்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனார். நினைவார் நெஞ்சுள்ளே இருப்பவன் என்றெல்லாம் பல இடங்களில் திருமுறைகளில் வருகிறது. அதனால் மரப்பிலார் மனத்துடானை இறைமணி இறையணி கண்டன் தன்னை கரை என் கையை மறைக்குது. கரையணி கண்டன் தன்னை கனல் எரியாடினானை. கரை என்ற சொல்லுக்கு கழுத்தில் இருக்கிற கரை என்று ஒரு பொருள், இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பொருள் இருக்கிறது, தேவாரங்களில் பல இடங்களில் வருது, காஞ்சி புராணத்தில் நிறைய வருது. கரைனா ரத்தம் என்று பெயர். கரை என்ற சொல்லுக்கு ரத்தம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. கரையணி கண்டன் தன்னை கனலெறியாடினானை பிறையணி சடையினானை பெருவேளூர் பேணினானை எல்லாம் புரியுது. நரை அணி மலர்கள் தூவி நாடொரும் வணங்குவேனே. நரை என்ற சொல்லுக்கு தேன் என்று அர்த்தம். நரையணி மலர்கள் தூவி, நிரம்ப தேனுள்ள மலர். அதான் நம் திருக்குறள் சொல்வார், காலை மலர்ந்து காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று இன்பத்து பாலில் வேறு காரணத்துக்காக சொல்கிறார். மலருக்கு 3 பருவங்கள் என்பதை நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளணும். அரும்பு, போது, மலர். அரும்பு என்பது செடியை விட்டு வெளியே கிளம்புகிற பருவம். போது என்பது மொட்டு பெரிதாக ஆகிறது. மலர் என்பது விரிவது. பெரும்பாலும் மலர்களெல்லாம் தானாக மலருவது இல்லை.
வண்டுகள் தான் அதை மலர்த்துகின்றன. வண்டுகள் அந்த மலரை சுற்றி சுற்றி அந்த பக்குவம் தெரிந்ததை பிறகு தான் அந்த இடத்துக்கு போகும். அந்த வண்டு கூட சின்ன அரும்புகிட்ட போகாது, மலரை போகிற போதுகிட்ட தான் போகும். அது என்ன பண்ணும், வண்டுகள் அலர்த்துகின்றன என்று நிறைய இடத்துல எழுதுவாங்க. மலரை அதுதான் மலர்த்துகிறதுன்னு. எப்படி மலர்த்துகிறதுன்னா, வண்டுகள் ரீங்காரம் பாடும் என்று சொல்லுகிற வழக்கமும் உண்டு. அது ரீங்காரம் பாடுவதும் இல்லை, வைப்ரேஷனில் 2 சிறகு. அது ஒரு சிறகோடு ஒரு சிறகு ஒட்டி ஒட்டி அடிக்கிற போது அது ஓசையாக இருக்கும். சுற்றி சுற்றி வருகிற போது அந்த சிறகு அந்த மலர் மேலே பட்டு அது விரியும். ரொம்ப நுட்பமான கருத்து அது. வண்டு போய் அது விரிந்த பின்னாலே இது உள்ளே போய் தேன் குடிக்கும். அதனால்தான் புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு என்று மலர்வதன் முன் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் என்பது அப்பர் தேவாரம் தான். உண்பதன் முன் மலர் பறித்துட்டு நாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் மலர் பறித்து உண்ணணும் இல்லை, பூவிலே இருக்கிற தேனை வண்டு உண்பதற்கு முன்னாலே அதை பறிச்சிடணும்னு அர்த்தம். அது உண்பதன் முன் மலர் பறித்து அதை இறைவனுக்கு இட்டு அதற்கப்புறம் சாப்பிடணும். சாப்பிடலாம், சாமி எங்கே போகுது, பூஜை பண்ண 4 மணிக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு 3 வேளையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் காஃபி குடிச்சிட்டு சரி பூஜை பண்ணலாம் சும்மா தாங்கிறேன் இப்போது அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. தினம் பூஜை பண்ணுமா, அமாவாசை கத்திக்கு பண்ணிக்கிட்டா போதுன்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பூஜையா அதெல்லாம் யார் பண்ணுறது, எவ்வளோ பேர் பண்ண போகிறாங்க, நாம் பண்ணலே தான் அவர் குறையா போ அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த நரை அணி மலர்கள் தூவி நாள்தோறும் வணங்குவேனே, தினந்தோறும் நான் வணங்குவேன். 2வது பாட்டு. நாதனாய் உலகமெல்லாம் நம்பிரான் எனவும் நின்று பாதனாம் பரமயோகி பலபல திறத்தினாலும் பேதனாய்த் தோன்றினானை பெருவேளூர் பேணினானை ஓதனாவுடையனாகி உரைக்குமாறு உரைக்குற்றேனே. நாதனாய் உலகமெல்லாம் நம்பிரான் எனவும் நின்று. நாதன் என்றால் தலைவன், அது வேறு பொருள் எல்லாம் இப்போ வழங்குகிறது. அதுதான் உலகநாதன் விஸ்வநாதன் என்று சொல்லுகிறோமே. உலகத்துக்கு தலைவன். விஸ்வம் என்பது வடமொழி, உலகம் என்பது வடமொழி கலந்த தமிழ். அதுவும் சுத்தமான தமிழ் இல்லை. விஸ்வம் என்றால் உலகம், விஸ்வம் நாதன் விஸ்வநாதன். உலகம் என்றால் உலகம், உலகத்தின் உலகநாதன். அதனால அது எப்படி இருக்கிறதா, நாதனாய் உலகமெல்லாம், உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்பிரான் எனவும் நின்று. இந்த சொல்லு நிரம்ப வரும் திருமுறையில். நம்பிரான், தம்பிரான், எம்பிரான். பிரான் என்றால் பிரியாதவன் என்றர்த்தம். நம்பிரான் நம்மை விட்டு பிரியாதவன். அதான் நினைப்பவர்தம் மனம் கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை தினைத்துணையாம் பொழுது மறந்து உய்வேனோ எனப்பாடி தில்லை சார்ந்தார் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்லுவார். யார் தன்னை நினைக்கிறார்களோ அவர் உள்ளத்தை கோயிலாக கொண்டவன். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். பனைக்கை மும்மத வேட முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்துணைப்பொழுதும் மறந்து உய்வனோ அப்படின்னு பாடுறாங்க. நம்ம தினைப்பொழுதாவது நினைப்போமா அப்படின்னு சொல்லிக்கணும். அதனால் நம்பிரான் எனவும் நின்று பாதனாம் பரமயோகி. பரமயோகி என்றால் மேற்பட்டவன், யோகியர்களுக்கெல்லாம் தலைவன். யோகியர் வேற யோகியர் வேற. யோகத்திலே மனத்தை அடக்கி இறைவனை சிந்தைக்குள்ளே வைக்கின்றவர்கள் யோகி. ஒருபோது உண்பான் யோகி அப்படின்னு வருது. நம்ம அந்த லெவலுக்கெல்லாம் போக முடியாது. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இன்னும் லேட் ஆகிற அப்படின்னு உள்ள திரும்பி கேட்குறோம். அதனால் ஒருபோது உண்பான் யோகி, இருபோது உண்பான் ரோகி. ரோகின்னா நோய் வருவது. இருபோது போகி, 30 உண்பான் ரோகியே, 40 உண்டால் உடல் விட்டு போகியே என்று புகழ்.
இப்போ இதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? ஏன்பா சாப்பிடுவாயன், இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டோம், ஒரு 5 நிமிஷம் ஒரு கொஞ்சம் சூடாக தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடு. அதனால் பரமயோகி என்றால் மேலானவன், யோகியர்களெல்லாம் தலைவனாக இருக்கிறவன். பல பல திறத்தினாலும், திறம் என்றால் எல்லா நிலையிலேயும் வருகின்றவன். அதனால்தான் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை அப்படின்னு சொன்னார். எல்லா திறத்திலேயும் வருபவன். எந்த வழியிலே வருகிறான், எந்த உருவத்திலே வருகிறான், எப்படி அருள் செய்கிறான் என்பது தெரியாது. ஆகையினாலே பல பல திறத்தினாலும் பேதனாய் தோன்றி, பேதம் என்று அதை மேற்போக்கா சொல்லணும், வேறுபட்டு தோன்றி. அதுக்கும் பேதம் இருக்குதே அப்படின்னு சொல்கிறோமே. ஒரு வடிவத்துக்கும் இன்னொரு வடிவத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படி பலவேறுபட்ட உருவங்களிலே தோன்றினானை பெருவேளூர் பேணினானை ஓதனா உடையனாகி உரைக்குமா உரைக்கின்றேனே. நாக்கு இறைவனுடைய புகழை சொல்வதற்கு படைக்கப்பட்டது என்று இவரே பாடுகிறார். ஆகையினாலே ஓதனா உடையனாகி, சொல்லுகின்ற இறைவன் புகழை சொல்லுகின்ற நாக்கை உடையவனாகி அவனை உரைக்குமாறு உரைக்கின்றேன். எந்த வழியிலே சொல்ல வேண்டுமோ அந்த வழியிலே சொல்லுகிறேன் என்று சொல்லி பெருவேளூர் இறைவனை சொல்லுகிறார். குரவி தோள் மணந்த செல்வ குமரவேள் தாதை என்றும் நறுவிலா நறுமின் கூந்தல் நங்கைவோர் பாகத்தானை பிறவியை மாற்றுவானை பெருவேளூர் பேணினானை உறவினால் வல்லனாகி உணருமாறு உணர்த்துவேனே. குரவி தோள் மணந்த செல்வ குமரவேள். குரவி என்பது குரத்தி என்ற அர்த்தம். குரத்தி தோள் மணந்த செல்வ குமரவேள் தாதை. முருகனுக்கு தாதை என்று சொல்வதனாலே வேண்டாம், முருகன் வழிபட்ட தலம் என்பதனாலே அந்த செய்தி இங்கு வருகிறது என்பதை காட்ட வேண்டும். குரவி தோள் மணந்த செல்வ குமரவேள் தாதை என்றும் நறுவிலா நறுமின் கூந்தல். அதாவது நறுவிலா நறுவிள நறு மென் கூந்தல். நறுவிழன்னு தான் இருக்குது. நறுன வாசனையுடைய, விளம் என்றால் கூவிளம், கூவிளம் என்றால் கொன்றை. அதனால் விள நறுமின் கூந்தல். கூவிளம்னு அர்த்தம் தெரியும்ல, நான் கொன்றை கூவிளமித்தம் வன்னி அருகருளோடுன்னு பாட்டு வரும். விளம் என்றால், கூவிளம் என்றால் வில்வம் என்று அர்த்தம். அது சொல்றாருங்க. வில்வம் கொன்றைக்கு வேற, இது வில்வம். நறுவிள நறுமின் கூந்தல் நங்கைவோர் பாகத்தானை, பாகம் பெண்ணுருவாக நின்றவனை, பிறவியை மாற்றுவானை. அந்த சக்தி அவனுக்குத்தான். சித்தியார் அது நிறைய சொல்றாங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதுரு பாகனார் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலின் அவையிலாதான் அறிந்து அருள் செய்வன் என்றே என்று சொன்னது போல, எதுவாக இருந்தாலும் கடைசி லாஸ்ட் ரிசார்ட் எது என்று சொன்னால் அவங்கள்ட்ட தான் போகணும். அவனால் தான் பிறவியை மாற்ற முடியும், பிறவியை இல்லாமல் செய்ய முடியும், பிறவியை சிறப்பாக செய்ய முடியும். மற்ற தெய்வங்களெல்லாம் அந்த நேரத்துக்கு காப்பி வாங்கி கொடுத்துட்டு போகிற மாதிரி, இவன் பர்மனெண்ட்டாக சோறு போடுறவன். அதுபோல் பிறவியை மாற்றுவானை பெருவேளூர் பேணினானை. இதன பிறவியை மாற்றுவானை, பிறப்பில்லாமல் செய்கின்றவனை. ஏன் பிறவியை மாற்றுறது அவன் மட்டும்னா, அவன்தான் பிறவான் இரவான். பிறக்கிறவனாலே மீண்டும் இறக்கிறவனாலே பிறவியை மாற்ற முடியாது. அவன் என்றைக்கு நிலைத்தவன். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி, பிறப்பிலி பெஞ்சகன், பிறவாயாக்கை பெரியோன் என்றெல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க. அப்படி இல்லாத ஒருவனாலே தான் இதுபோல
வெறுட்டென்று இருக்கிற நிலத்திலே நிற்கின்ற ஒருவனாலே சேற்றிலே பக்கத்தில் இருக்கிற சேற்றிலிருந்து இழுக்க முடியும். இன்னொருத்தன் சேத்தில் நின்றுக்கிறான், இவன் போய் சேத்திலிருந்து இழுக்க முடியுமானா ரெண்டு பேரும் தான் உள்ளே போகணும். அதனால் இவன் பிறவி இல்லாதவன், அதனால் பிறப்பை மாற்றுவான். பிறவியை மாற்றுவானை பெருவேளூர் பேணினானை உறவினால் வல்லனாகி உணருமாறு உணர்த்துவேனே. அதாவது இறைவனை ஒரு சேர மனத்திலே நினைத்து உறவாக உள்ளத்திலே கொள்ளுவது. அதனாலே உறவினால் உணருமாறு உணர்த்துவேனே. இறைவனோடு உறவு கொண்டு அதனாலே நான் அடைந்த பயன் என்ன என்பதை பிறர்க்கு உணர்த்துவேன். அதாவது அதாவது இந்த பாட்டில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். குறவி தோள் மணந்த செல்வ குமரவேள் தாதை என்றும் நறுவிள நறுமின் கூந்தல் நங்கை ஓர் பாகத்தானை பிறவியை மாற்றுவானை பெருவேளூர் பேடினானை உறவினால் வல்லனாகி உணருமாறு உணர்த்துவேனே என்று சொல்லுகிற போது இதில் 3 செய்தியை சொல்கிறார்.
செவ்வேள் குமரவேள் தாதை முருகனுக்கு அப்பா, நறுமென் கூந்தல் நங்கை ஓர் பாகத்தானை, ஒரு பக்கத்திலே உமாதேவியை உடையவனை. இப்போ முருகனுடைய வடிவம் சிவபெருமானுடைய வடிவம், உமாதேவியினுடைய வடிவம் மூன்றும் சொல்லப்படுவதனாலே இது சோமாஸ்கந்த வடிவத்தை குறிக்கிற பாட்டு என்று சொல்லுகிறார்கள். இதில் குரவி தோள் மணந்த செல்வக்குமரன் முருகன், முருகன் தாதை என்பது இறைவன், மென்கூந்தல் நங்கை ஓர் பாகம், பாகம் பெண்ணுருவாக இருக்கின்ற பரமன். இப்போ 3 பேர் ஆகிப்போச்சு இல்லை? அதனால இது என்ன சொல்கிறார்கள், காஞ்சி புராணத்தில் இந்த குறிப்பு இருக்கிறது என்று எழுதுகிறார். கடவுள் பிராட்டி உடங்கிருப்ப, கதிர்வேல் காளை நள்ளிருப்ப, நடலை பிறவி மருந்தாகி. உங்களை தான் எதிர்பார்த்தேன், ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறேன். அதாவது இந்த பாட்டு சோமாஸ்கந்த வடிவத்தை குறிக்கிற பாட்டு என்று சொல்லுகிறார். குரவி தோள் மணந்த செல்வக்குமரன் முருகப்பெருமான், தாதை தந்தை பெருமான், நறுமென் கூந்தல் நங்கை ஒரு பாகம் அம்மை இருக்குது. அதனால இது சோமாஸ்கந்த வடிவத்தை குறிக்கிறது என்று அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. கடவுள் பிராட்டி உடங்கிருப்ப, உடங்குனா ஒரு சேர, கதிர்வேல் காளை நள்ளிருப்ப, நள் என்றால் நடுவிலே, நடுவிலே கதிர்வேல் காளை ஒளி வீசுகின்ற வேலை உடைய முருகப்பெருமான், நள்ளிருப்ப நடலை பிறவி மருந்தாகி வைகும் நாதன் திருவரு. நடலை என்றால் வஞ்சகம்னு அர்த்தம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், அதில் நடலை இல்லோம்னு வருதில்லை. நடலை என்றால் வஞ்சகம். நடலை பிறவி மருந்தாகி, வஞ்சகமுடைய பிறவிக்கு மருந்தாகி வைகும் நாதன் திருவுருவம். நாதனுடைய திருவுருவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கத்திலே இறைவி, நடுவிலே முருகன், இந்த பக்கத்திலே இறைவன் என்று இது காஞ்சி புராணத்திலே சிவபுண்ணிய படலத்திலே வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனாலே பெருவேளூரில் செவ்வேள் வழிபட்டான் என்பது அங்கே வேள் என்று ஒன்று வந்தது, இங்கே குறவின்றது வந்தது. 3 பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பாட்டு ஆதாரம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு அடுத்தது 4வது பாட்டு. மைஞவில் கண்டன் தன்னை வலங்கையில் மழுவொன்றேந்தி, கைஞவில் மானினோடும் கனலெறியாடினானை, பிஞ்சகன் தன்னை அந்தன் பெருவேளூர் பேணினானை, பொய்ஞக நினையமாட்டா பொறியிலா அறிவினேனே. எழுதிட்டே வரும்போது அந்த பாட்டு விட்டு அது கடைசியில் எழுதுகிறார், அதனால் படிக்கிறார். மைஞவில் நவிலுதல் என்றால், நவில் என்பது நகரம் போட்டு ஞவில் என்று எழுத்து போலின்னு பேர் அதுக்கு. பயின்ற பழகிய மைஞவில் என்றால், மை என்றால் இருட்டு, இருட்டாக இருக்கின்ற நீலகண்டன், திருநீலகண்டன். அது கருப்புன்னு சொல்லுவாங்க, நீலம்னு சொல்லுவாங்க, இருண்ட கண்டம் என்று சொல்லுவார்கள், காளகண்டம் என்று சொல்லுவார்கள். அது இடத்துக்கேற்ப ஒரே பொருள் தான் பல சொற்களில் வரும். மைஞவில் கண்டன் தன்னை, பயின்ற பழகி இருக்கின்ற, அது இருந்த பழகி போச்சு. என்னப்பா கையில் ஒரு கருப்பாகுதுன்னா அது மறுப்பா, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருமானுக்கு அடையாளமாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்டன் தன்னை, கண்டத்தை உடைய பெருமானை, வலங்கையில் மழுவொன்றேந்தி, மழு என்றால் மழு ஆயுதம் என்று சொல்லுவதும் வழக்கம், நெருப்பு என்று சொல்லுவதும் வழக்கம். மழு ஒன்றேந்தி கைஞவில் மானினோடும், நவில்னா இந்த இடத்துலையும் பயின்ற பழகியன்னு அர்த்தம், 2 இடத்துலையும். மானினோடும் கனலேறி ஆடினானை, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் நமக்கு தெரிஞ்சது. அப்படி கனல் ஏறி ஆடினானை, கனன்று எழுகின்ற நெருப்பிலே நடனம் ஆடுகின்றவனை, பிஞ்சகன் தன்னை. இந்த பிஞ்சகன் தான் ஒரு சிறப்பான செய்தி பெருமானுக்கு. தரைக்கோலம் உடையவன் என்பது என்ன? தரைக்கோலத்தில்னா தாங்கக்கூடாத பொருளெல்லாம் தாங்கி வச்சிருக்கிறான், அதுதான் அவனுக்கு சிறப்பு. எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறான். ஆற்றை, பணியை, இதழியை, தும்பையை,
அம்புலியின் கீற்றை என்று கந்தர் அலங்காரத்தில் சொல்வார்கள். பேற்றைத்தவன் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் பிரபாகரனே என்று சொல்வார்கள். அதனாலே எல்லா பொருள்களையும் தாங்குவதற்கு இடமாக இருந்து பெருமான் உலகத்தை ரட்சிக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு பிஞ்சகன், தலைக்கோலம் உடையவன் என்று பெயர். அந்தன் பெருவேளூர் பேணினானை பொய்ஞக நினையமாட்டா பொறியிலா அறிவினேனே, பொய்யில்லாமல் உண்மையான அன்போடு நினைக்க மாட்டாத அறிவில்லாதவனாக ஆகிவிட்டேன் என்று தம்மைத்தாமே வருத்தி கொள்கிறார். அதற்கு அடுத்தது, ஓடை சேர் நெற்றியானை உரிவையை மூடினானை வீடதே காட்டுவானை வேதனான்காயினானை பேடை சேர்ப்புறவும் நீங்கா பெருவேளூர் நண்ணினானை கூட நான் வல்ல மாற்றம் குறுகுமாறு அறிந்திலேனே. ஓடை சேர் நெற்றியான், ஓடை என்றால் நெற்றிப்பட்டம். அது பெரும்பாலும் யானைக்கு போகிறது தான் சொல்லுவார்கள். பெருமான் யானை உரித்த பிரான் ஆகையினாலே அவனுக்கே நெற்றிப்பட்டம். நம்ம கல்யாணத்தில் பட்டம் கட்டுறதுன்னு சின்னதாக்கி வச்சுருக்கிறோம். அது உறவினருக்கு அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அப்படின்ற மாதிரி அந்த நெருக்கமான உறவுகள் தான் வருவார்கள். பின்னாலே அக்கா தம்பி என்று எப்படியே ஆகிப்போச்சு. இன்றைக்கி அதை விட வேடிக்கை என்னென்னா, யாருன்னா ஒருத்தர் பட்டம் கட்டிட்டு போனாங்கன்னா அது பொன் காசை கொண்டாந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்க. பார்த்துக்கிறீங்களம்மா? அது மாதிரி இன்றைக்கி அதாவது இருக்கிற செல்வ செழிப்புக்காக அது அப்படியெல்லாம் மாறிப்போச்சு. அதை பற்றி சொன்னால் ரொம்ப பெருசாகும். ஓடை சேர் நெற்றியானை, நெற்றிப்பட்டம் கட்டியுள்ள இறைவனை, உரிவையை மூடினானை, உரிவைனா தோல், யானைத்தோல், யானைத்தோலாலே புலித்தோலை உடுத்தவன், மான் தோலை தோளிலே போட்டவன், யானைத்தோலை போர்த்தவன், 3 தோலுங்குது அவன்கிட்ட. மூடினானை விடதே காட்டுவானை, முத்திக்கு வழிகாட்டுகின்ற பெருமான், முத்தி அளிக்கின்ற பெருமான். வேதம் 4ஆயினானை பேடை சேர் புறவம் நீங்கா பெருவேளூர் நண்ணினானை. பேடை சேர் புறவம், பேடை என்றால் பெண் என்ற அர்த்தம், புறவம் என்றால் புறா என்ற அர்த்தம். புறா இருக்கிறது, ஆணும் பெண்ணுமாக இருக்கிறது என்று சொன்னால் சோலை வளம் சூழ்ந்தது என்று பொருள். சோலை வளம் இருக்கிறது என்றால் வயல் வளம் உள்ளது என்ற அர்த்தம். வயல் வளம் உள்ளது என்றால் நீர் வளம் உள்ளதுன்னு அர்த்தம். இந்த ஒரு சொல் அவ்வளோ பொருளை கொடுக்குது. அது எங்கே வேணாலும் இருக்கும். பெரும்பாலும் வைக்கிறது மருத நிலம் தான், வயல் சூழ்ந்த இடம்தான். நம்ம ஊரில் ஒன்றும் இல்லாததுக்கு புறா வருது. அதாவது கால மாற்றம் ஒன்று, அந்த புறா எங்கே வேணாலும் பறக்கும். அதனால் காரணம் என்னன்னா, அதுக்கு குஞ்சு பொறிக்க தெரியாது இல்லையா? அதனால் காகம் இருக்கிற இடமெல்லாம் போகும். அது பெருவேளூர் நண்ணினானை கூட நான் வல்ல மாற்றம் குறுகுமாறு அறிந்திலேனே. இறைவனிடத்திலே பக்கத்திலே போய் நான் வர வேண்டும் என்ற சொல்லை சொல்றதுக்கு எனக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. இறைவனிடத்திலே சேர வேண்டும் என்று எண்ணுகிறேன், தெரியவில்லை, என்ன சொல்வது என்று அறியவில்லையே என்று சொல்லுகிறேன். இறைவனுடன் என்ன சொல்லி சேர்வது, என்ன சொன்னால் இறைவன் சேர்த்துக்குவான், அது தெரியலையே என்று வருந்துகிறார். கச்சை சேர் நாகத்தானை கடல் விடம் கண்டத்தானை கட்சியே கம்பன் தன்னை கனல் ஏறி ஆடுவானை பிச்சை சேர்ந்துழல்வினானை பெருவேளூர் பேணினானை இச்சை சேர்ந்து அமர நானும் இறைஞ்சுமாறு இறைஞ்சுவேனே. ஏகாம்பரநாதருக்கு ஆத்மார்த்த தெய்வம் பேசினது கட்சி ஏகம்பர் என்பது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், மற்றவர்களும் சொல்லியிருப்பார்கள். எங்கே போனாலும் திருவேகம்பத்தை நினச்சி பாடுவார். நம்பனே நான்மறைகளாயினானே நடமாட வல்லானே ஞானக்கூத்தா கம்பனே கச்சிமா நகருளானே கடிமதில்கள் முன்றினையும் பொடியா எய்த அம்பனே அளவிலா பெருமையானே அடியார்கட்கு ஆரம்பதே ஆனேரேறும் செம்பொனே திருச்சோற்று துறையுடானே திகழொளியே சிவனே உன் அபயம் நானே. திருவையாறு பக்கத்தில் திருச்சோற்றுத்துறை, அங்கே பாடுற போது கம்பனே கச்சிமா நகருடானேன்னு பாடுறார். எங்கே போனாலும்
ஆத்மார்த்த தெய்வத்தை நினைப்பது என்ற ஒரு வழக்கப்படி அப்பருடைய தேவாரத்தில் திருவேகம்பம் இடையிலே வரும். அது இங்கே சொல்கிறார், கச்சியே கம்பன் தன்னை கனல் ஏறி ஆடுவானை தீயிலே நடமாடுகின்றவன் பிச்சை சேர்ந்து உழல்வானை, பிச்சை எடுக்கிறதுக்கு பலிதேறும் தலைவனை தலையே நீவன் தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று பார்க்கிறோம். இச்சை சேர்ந்து அமர நானும், அமர்தல் என்றால் விரும்புதல் என்று அர்த்தம். அமர்தல் என்றால் விருப்பம், அமர்வு என்றால் விரும்புவது. அமர நானும் இறைஞ்சுமாறு இறைஞ்சுவேனே, அதாவது இச்சை சேர்ந்து அமர என்றால் துரியாதீத நிலையை கடத்தல், மேலே போகிற பரமுத்திக்கு போகிற வழி அந்த நேரத்தில் எப்படி என்று தெரிந்து நான் அவரை கூடுவேன் என்று சொல்லுகிறார். சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள் முத்தனை மூர்த்தியாய முதல்வனை முழுதுமாய பித்தனை பிறரும் ஏத்த பெருவேளூர் பேணினானை மைத்த மெத்த நேயவனை நாளும் விரும்புமாறு அருகிலேனே. சித்தராய் வந்து, சித்தர் என்றால் ஞானிகள் என்று ஒரு பொருள் எழுதுகிறார். சித்தத்தை அடக்கியவர்கள் சித்தர்கள். அதாவது தாய்மானவர் சொல்லுவார், சினமடங்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று சொல்லுவார். அதாவது கற்றதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் மனமடங்கணும். ஞானம் என்பது மோனவரம்பு, மோனம் என்பது ஞான வரம்பு. திருப்பி சொல்கிறேன், அறிவு என்பது என்ன என்றால் பேசாமல் இருக்கிறது. அதனால்தான் அச்சுததாசர் பின்னாலே வந்தபோது பாடினார், சும்மா இருப்பதுவே சுகம், சுகமே அகமுகம், எம்மான் பெருமானை நினைந்து இமையவனை நாடி தேடி சும்மா இருப்பதுவே சுகம் அப்படின்னு பாடினாங்க. இப்போ நமக்கெல்லாம் அது கேட்குறதோடு சரி, கடைபிடிப்பது என்பது பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. ஏன்னா சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. உலக இயக்கத்தினாலே நாம் சிக்குண்டு இதற்கு நேரம் ஒதுக்குவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நான் பல முறை சொல்லியிருப்பேன், நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லைன்னு சொல்லுவார்கள். இங்கே இருக்கும், அது பாட்டும் புரட்டு குடுன்னு ஓடும், அங்கே போய் நின்று திரும்பி பார்க்கும், திரும்பி இங்கேயே வரும். எதுக்கு போச்சுன்னு அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி நாம் என்ன கேட்டாலும் நான் சொல்கிறோம், என்னப்பா செய்கிற, சும்மா இருக்கிறேன். எங்கே போகிற, சும்மா போகிறேன். எங்கே இந்த பக்கம் வந்த, சும்மா வந்தேன். இந்த சும்மாவுக்கு எவ்வளோ பொருள் இருக்குதுன்றது அந்த அச்சுததாசர் கீர்த்தனை சொல்லுது. சும்மா இருப்பதுவே சுகம். எப்படி சும்மா இருக்கணும்? அது ரெட்டை சும்மா இருக்கிற சாமியாருக்கு சோத்துப்பட்ட ரெண்டு. அதனால சும்மா என்பது மனமடங்க இருப்பது, சிந்தனையை சிதறவிடாமல் இறைவன்பால் செலுத்துவது என்பதுதான் சும்மா என்பது. அது எனக்கு தெரியலையே என்றார். அமர நானும் இறைஞ்சுமாறு இறைஞ்சிலேனே என்று அந்த பாட்டில் இல்லை. சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள் முத்தனை மூர்த்தியாய முதல்வனை. மூர்த்தி என்றால் ஞானமூர்த்தி என்ற அர்த்தம். மூர்த்தி என்றால் உருவம், பெருமானுடைய உருவம் ஞானமே வடிவு. அதனால்தான் ஞானந்தான் வடிவாகிய நாயகன் இயல்பை நீயும் நானுமா இசைத்தும் என்றால் அது எளிதோ. மோனந்தீர்களா முனிவரும் காண்கிலர் தானும் காண்கிலன் தன் பெரும் தனிப்பல தலைமை என்று கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுறார். இறைவன் எப்படிப்பட்டவன்? ஞானமே வடிவானவன். வாரியார் சொல்கிற போது ஞானமே வடிவாகிய அப்படின்னு சொல்றார். எந்த கடவுளுக்கும் அது பொருந்தும். கச்சியப்பர் தான் சொல்றார், ஞானந்தான் வடிவாகிய நாயகன் இயல்பை நீயும் நானுமா இசைத்தும் என்றால் அது எளிதோ. மோனந்தீர்களா முனிவரும் உணர்கிலர் தானும் காண்கிலன் தன் பெருமை இன்னும் காண்கிலன் என்று சொல்கிறார். தன் பெருமை தான் அறியார் தமிழன்கான் சாழலோன்னு மாணிக்கவாசர் பாடுவார்.
அதனால ஞானமே வடிவாகியது. ஞானம் என்பது முற்ற அறிவது. பெருமான் ஞானமூர்த்தி. அதனால மூர்த்தியாய் சொல்றார். முத்தனை மூர்த்தியாய முதல்வனை, ஞானமூர்த்தியாக இருக்கின்ற முதலாக இருக்கின்றவனை, முழுதுமாய பித்தனை எல்லா உலகமுமாக இருக்கின்ற அன்புடையவனை. எல்லா உயிர்களுக்கும் பித்தன் என்றால் அன்புன்னு அர்த்தம். அதாவது அன்பினுடைய முதிர்ச்சி பித்தன். பித்தன் என்றே பாடுவாயினார். பித்தா பெரை சூடின்னு பாடினார். இப்போ நமக்கு பித்து தெரியும். அவன் காதல் பைத்தியம், அவன் சினிமா பைத்தியம், இவன் புத்தக பைத்தியம் அப்படின்னு சொல்கிற போது அந்த அன்பு அதில் ஊறுகிறது, அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பித்தன் என்றால் பைத்தியம் என்று சொல்லுகிறோம். உலக நிலையிலே அப்படி சொன்னாலும் மேலான அன்புடையவர்கள், அதை விட்டு பிரியாதவர்கள் என்று அர்த்தம். பெருவேளூர் பேணினானை முதல்வனை முழுதுமாய பித்தனை பிறரும் ஏத்த பெருவேளூர் பேணினானை, பித்தனை பிறரும் ஏற்ற மற்றவர்களும் வணங்க பெருவேளூர் பேணினானை. பெருவூரில் பேணுதல் என்றால் இருக்கையாக கொள்ளுதல். மெத்த நேவனை நாளும் விரும்புமா அருகிலேனே, நாள்தோறும் அவனிடத்திலே இருக்க வேண்டும். அது எப்படி என்று தெரியாமல் நாள்தோறும் அங்கே வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று உயர்ந்தவர்களெல்லாம் மனமடங்க கற்றாலும் அடங்கவில்லை என்று சொல்லி நம்மை வழிப்படுத்துகிறார்கள் என்று பொருள். 8வது பாட்டு. முண்டமே தாங்கினானை முற்றிய ஞானத்தானை. அங்கே மூர்த்தியைன்னு சொன்னார், இங்கே முற்றிய ஞானம்னு சொல்கிறார். முண்டமே தாங்கினானை. முண்டம் என்றால் தலை, தலையோடு, கபாலம் என்றர்த்தம். முண்டமே தாங்கினானை முற்றிய ஞானத்தானை. முற்றிய ஞானம் என்றால் பூரண ஞானம், முழுமையான அறிவு. தன்வயத்தனாதல் முற்றும் உணர்தல் என்று வள்ளுவர் எழுதுகிறார்ல. கோளில் பொறியில் குணம் இரவே எண்குணத்தான் என்று சொல்லுகிறது போது எற்று, அதாவது தீர அறிந்தவன். அவனுக்கு அறிய வேண்டியது இல்லை, அறிவிக்க வேண்டியது தான் இருக்கிறதே தவிர நமக்கு அறிவிக்க வேண்டியது, அவன் அறிந்து கொள்ள வேண்டியது இல்லை. அதனால் அது பூரண ஞானம் என்று சொல்வார். அதுதான் பாரதியார் பூரண ஞானம் பொலிந்த நன்னாடுன்னு பாடினார். இந்தியாவை பற்றி பாடுற போது, தமிழகத்தை பற்றி பாடுறது. இன்றைக்கி என்ன ஞானம் பிறந்திருக்குதுன்னு தெரியுது. இன்றைக்கி பேப்பர் செய்தியெல்லாம், ரேடியோ செய்தியெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷமானாலும் அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி முற்றிய ஞானத்தானை வண்டுலாம் கொன்றை மாலை. கொன்றை மாலை அணிந்தவன். வளர்மதி கண்ணியானை. வளர்மதி அதாவது பிறைமதி வளர்ந்து கொண்டே இருக்கும். இங்கே வளராததுக்கு எதிர்மறையில் சொல்கிறார். வளர்மதி கண்ணியானை என்றைக்கும் பிறை நிலவாக தானே இருக்குது. இளநிலா எரிக்கும் சென்னி என்று தேவாரத்தில் வருகிறது. அது என்றைக்கும் இளநிலா தான். அது பின்னால் மாற்றினான், தக்கம் மாற்றினான் என்றெல்லாம் பின்னால் வரலாறு படிக்கிறோம். ஆனால் பெருமான் தக்கனுடைய சாபத்துக்கு அஞ்சி எல்லாரிடத்திலையும் போய் முடியாமல் போக இறைவனிடத்திலே வருகிற போது 3 கலைகளை உடையவனாக இருந்தான். அந்த 3 கலையை அப்படியே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டான். அது அப்படியே இருக்கிறது. வெளி உலகத்துக்கு வேறு பெருமான் சூடிக்கொண்டிருப்பது இளநிலா. செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும். பெருமான் முழு நிலா வச்சிருக்காரு. அவனை குறைமதி குறைமதின்னு சொல்றாங்க. அவன் முழுமதியும் உடையவன். ஐயா சோணசைல மாலை நினைவுபடுத்தினார். அந்த கையில் எடுத்தாந்து இருக்கிற ஒரு 5 புத்தகம் வேண்டியவர்கள் வாங்கிக்கணும். இந்த விலைக்கு நிச்சயமாக கிடைக்காது. இப்போ புத்தகங்கள்லாம் ஒரு பக்கம் 1 ரூபான்னு போடுறான். 65 பக்கம் இருக்குதுன்னு சொன்னால் 100 ரூபா போடுறான் புத்தகத்தை. இது 164 பக்கம், 60 ரூபா போட்டு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நிறைய அவங்க நன்கொடை வாங்கியிருக்கிறாங்க. நூல் பதிப்பிக்க எவ்வளோ பேர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 60 ரூபா 166 பக்கமும் இருக்குது. அவன் போட்டிருந்தானா 200 ரூபா விலை போடணும். சாதாரண பதிப்பகத்தில் போட்டால் அதான் போடுவான். இதை 60 ரூபாய்க்கு போட்டு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க.
சோணசைல மாலை என்பது நம்மூர் கவிஞர் எழுதுனது. மடத்தரில் அன்றைக்கே சொன்னேன், மடத்தரில் சிவபிரகாசர் என்பவர் இருந்தார். அந்த மடத்தை வச்சு தான் பாலிமேட்டுக்கு பேர். பாலையர் சிவஞான பாலையர் மேடு என்பது தான் அதுக்கு உண்மையான பெயர். சிவஞான பாலையர் மடம் என்பது மயிலத்தில் இருக்கிறது, பொம்மைபாளையத்தில் இருக்குது. அதை வைத்துத்தான் சிவஞான பாலையர் இடம் அப்படின்னு இருந்தது சிவஞான பாலையர் மேடுன்னு ஆகிட்டாங்க, வீடு கட்டாமல் இருந்தனால. பின்னால் வந்தவன் பார்த்தான், இது பாலையர் மேடுன்னு சொல்கிறது தப்பு, பல்லவ மேடு அப்படின்னா. அதுக்கப்புறம் பாலி மேடுன்னு சொன்னான். இப்போ அவங்க வந்து இடிக்க வந்த போது தான் இது எல்லாம் விளக்கமாச்சு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் எல்லாரும் காலி பண்ணுங்க, யார் வீட்டில் யார் இடத்துல நீங்கள் கட்டிங்கிறீங்க அப்படின்ன போது எல்லாம் கையில் காலில் விழுந்து நாங்கள் தரவாடை கொடுத்துட்றோம் அப்படின்னு. சிவஞானம் பாலையர் மேடு அந்த மடத்தை சம்மந்தப்பட்டது. மடந்தெருவில் இன்னும் அந்த வீடு இருக்குது, அவர் இருந்த வீடு. அதனால் அதுக்கு சொன்னேன், அவருடைய நூல் வெளியீடாக துரைமங்கலம் சிவபிரகாசர் மடத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. 50 ரூபாய் கொடுக்கிறார்கள், வேண்டியவர்கள் தேவைப்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறேன். கையில் இருக்குது, நிறைய இருக்குது, அனுப்பியிருக்கிறார்கள். எப்போ வேணாலும் படிக்கலாம். இப்போ ஒரு 5 கையில் இருக்குது. முண்டமே தாங்கினானை முற்றிய ஞானத்தானை வண்டுலாம் கொன்றை மாலை வளர்மதி கண்ணியானை பிண்டமே ஆயினானை. பிண்டம் என்பது ஊன் உயிர் என்பதற்கு பொருள். பிண்டம் என்பது தனித்தனியாக வருவது, துண்டு துண்டாக வருவது. ஊன் வேறு உயிர் வேறு என்றாகும். அப்படி இறைவன் ஊனாகவும் இருக்கிறான், உயிராகவும் இருக்கிறான், எத்தனை இடத்துல படிக்கிறோம். அதனால் பிண்டமே ஆயினானை பெருவேளூர் பேணினானை அண்டமாம் ஆதியானை அறியுமாறு அருகிலேனே. உலகம் பூராவுமாக எங்கும் நிறைந்திருக்கின்ற பெருமானை, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை உண்மை அறிவினாலே, அவனுடைய உண்மைத்தன்மையை என்னாலே அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். விரிவிலா அறிவினார்கள் வேறுள சமயம் செய்து. இந்த பாட்டை அடிக்கடி சொல்லுவார்கள், நானும் நிறைய சொல்லுவேன். அதாவது பிரமதத்தவர்களை குறை சொல்லுவது இது. விரிவிலா அறிவினார்கள் வேறுள சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரான்க்கு ஏற்றதாகும். இது ரொம்ப முக்கியம். அதாவது உலோகாதயம், மீமாம்சம், தர்க்கம், எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. அவர்களெல்லாம் முற்றறிவு இல்லாதவர்கள், குறையறிவுடையவர்கள். அதுதான் விரிவிலா அறிவினோர்கள். அதாவது மெய்ப்பொருள் இருக்கின்ற தத்துவம் இருக்கின்ற தன்மையை அறியாதவர்கள். இறைவனுடைய தத்துவத்தை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வெளிப்படையாக மேலோட்டமாக பார்த்து உண்மையை உணராதவர்கள். அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, அது விரிவடையவில்லை. மோனம் எங்கே போக வேண்டுமோ அங்கே போகாமல் உலக வாழ்க்கையோடு நின்று விடுகிறது, ஆடம்பரத்திலே நின்று விடுகிறது. அதனால் சொல்லுகிறார், விரிவிலா அறிவினோர்கள் வேறுள சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும். வைத்தறிச்சல்னே அர்த்தம் அதுக்கு, எரிவு. எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரான் கேற்றதாக. சொல்லுப்பா, அதுவும் எனக்கு தான் என்று பெருமான் சொல்லுகிறாராம். இந்த பாடலை ஆமாங்க, அப்படியா? கல்லால் தம்மை உணரார் உணரார் விரிவா சொல்லும்போது வந்து பெருமாள் தான் படைச்சார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்க வேண்டியதான் அப்படின்னு சமணத்தை ரொம்ப கொஞ்சம் விரிவா பேசினார். நண்பர் சமணரா அந்த 8 நாள் வந்து சாப்பிடாம இருக்கிறது இதை பற்றிலாம் வந்து உள்ள இருக்கா என்ன அப்படின்னா. அதாவது சுபக்கம் பரபக்கம் படிக்கிறோமே, பரபக்கத்தில் இருந்தாலும் அது நமக்கு அவ்வளோ தெளிவாக விளங்கலை. ஏன்னா அந்த மதத்தாரோட நம்ம பழகலை, அதனால் அவங்க பழக்க வழக்கம் நமக்கு தெரியல. அதாவது எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, சாயந்தரம் விளக்க வச்ச உடனே எனக்கு சோறு போடு அப்படின்னா, சமணா சமணா ஜெயினா அப்படின்வாங்க. விளக்கு வச்சா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா விளக்கில் விட்டில் பூச்சி விழுந்துடும், அது உயிர் கொலைக்கு சமம் என்று முன்னாலேயே சாப்பிட்ருவாங்க. அது இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு, தலைகீழாக போச்சு. நம்ம விட அதிகமாக அவங்க தான் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. முன்னால் சமண துறவிகளெல்லாம் எங்கள் சோசியல் வாத்தியார் மாரிப்ப நாய்க்கர் தெரியுமில்ல உங்களுக்கு?
அவர் எங்களுக்கு சோசியல் வாத்தியாராக இருந்தார் 9ஆம் கிளாஸில். அவர் சொல்லுவார், போகிறவன் பூச்சி போடக்கூடாது மயில் பீலியில் தடவையும் போவான், அது மண்ணுக்குள்ள அப்படின்னு சேர்த்து போட்டுட்டாடுவார். அது மாதிரி எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும், பரிவினால் பெரியோர் ஏத்தும் பெருவேளூர் பற்றினானை. எல்லாத்தையும் பேணினானேன்னு சொன்னவர் இங்கே மட்டும் பற்றினானை என்று சொல்லுகிறார். அதை பற்றாக உடையவனை மறுவினான் வாழ்த்தி உய்யும் வழிவது நினைகிறேனே. எப்படி வாழ்வது என்பதை நான் தெரிந்து கொள்ளவில்லை. பெருகடல் இலங்கை மன்னன் உடல் கெடப் பொருந்தி நல்ல கருகிய கண்டத்தானை கதிரிளங்கொழுந்து சூடும் பெருகிய சடையினானை பெருவேளூர் பேணினானை உருகிய அடியர் ஏத்தும் உள்ளத்தால் உள்குவேனே. வழக்கப்படி அவர் ராவணனை சொல்வதை கடைசியில் சொல்லி முடிக்கிறார். பொரு கடல் இலங்கை மன்னன், சண்டை செய்கிற கடல் பொருகடல்னா என்ன சண்டைன்னா அலையோட அலை மோதுவது. பொருகடல் மன்னன் உடல் கெடப் பொருந்தி, அவனுடைய உடம்பு வருந்துமாறு காலில் பிடிச்சி பொருத்தினார், அழுத்தினார். நல்ல கருகிய கண்டத்தானை கதிர் இளம் கொழுந்து சூடும் பெருகிய சடையினானை, நிலவை சூடுகின்ற முடியை உடையவனை பெருவேளூர் பேணினானை. பேணுதல் என்றால் விரும்புதல் அர்த்தம், பொருந்துதல் என்றால் அங்கே வாழ்தல் என்ற அர்த்தம். பேணினானை உருகிய அடியார் ஏத்தும் உள்ளத்தால் உருகுவேனே. உள்ளத்தால் உருகுவேன். எப்படிப்பட்டது உள்ளம்னா உருகுகின்ற உள்ளம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று ஞானசம்பந்தர் சொன்னது போல இறைவனை நினைத்தால் உள்ளத்திலே இருந்து எழுச்சி வந்து கண்ணீர் வர வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லுவார்கள். நம்ம வெங்காயத்தை கண்ணில் வச்சுருந்தான் தண்ணி பார்க்கணும். அதனால் இந்த பெருவேளூர் என்ற பதிகத்திலே பல அரிய செய்திகளை பெருமான் சொல்லுகிறார். இந்த விரிவிலா அறிவினோர்கள் என்பதை எல்லாரும் சொல்லுவார்கள். விரிவிலா அறிவினார்கள் வேறுள சமயம் செய்து எருவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். அவங்க எது சொன்னாலும் அது பெருமானுக்குடையதாக இருக்கும். ஏன்னா அவர்களும் பெருமானுடைய படைப்புத்தான். இப்போ நான் தான் பல பேரை கேட்பேன், தேவகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லி, அந்த தேவன் யார் தெரியாது. இறைவன் சொன்னான், கட்டளையிட்டான், முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. அந்த இறைவன் யார் தெரியல. அந்த இறைவன் சிவன் தான். அதிலிருந்து தோன்றியது தான் இதெல்லாம். தேவதூதன் தான் சொல்றாங்க. அது தேவர் யார் அப்போ? அதனால எதை சொன்னாலும் அது பெருமானுக்கே உரியது என்பதனாலே அதை எப்படி அறிய வேண்டுமோ அந்த வகையிலே அறிகின்றேன் என்று சொல்லி, அருமையான பதிகம், எளிமையான பதிகமும் கூட, சில நுட்பமான பொருள்களை உடைய பதிகம் ஆகையினாலே அதை ஒரு முறை படித்து பார்த்து நீங்களே பொருள் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இருந்து கேட்ட பெருமக்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.